ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். ஒரு ஸ்பெஷல் எபிசோடில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தானே கேட்குறீங்க? இன்னைக்கு ஜூலை 1 தேசிய மருத்துவர்கள் தினம். தன்னலமின்றி இந்த உலகத்து உயிர்களை எல்லாம் காத்து நிற்கும் இமாலய பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மருத்துவர் தின நல்வாழ்த்துக்கள். உலகம் முழுசும் ஒரு உன்னதமான தொழிலா போற்றப்படுவது மருத்துவம். உலகத்துல இறைவனுக்கு இணையாக மதிக்கப்படும் ஒரு நபர் இருக்கார் அப்படின்னா அவர் மருத்துவராகத்தான் இருக்க முடியும். சிறந்த சுகாதார பராமரிப்பை வழங்குறதுல செவிலியர், தொழில்நுட்ப வல்லுநர்கள் அப்படின்னு பலருடைய கூட்டு முயற்சி அடங்கியுள்ள போதிலும் இந்த குழுவை வழிநடத்தி செல்றவர் மருத்துவர் தான். அந்த வகையில இந்தியா பல பிரபலமான மருத்துவர்களை உருவாக்கி வச்சிருக்கு. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற மருத்துவர்கள்ல ஒருத்தராகவும் மேற்கு வங்கத்தினுடைய 2வது முதலமைச்சராகவும் இருந்த பிசி ராய் என்றழைக்கப்படும் பிதான் சந்திரா சாய் பீகார் மாநிலம் பாட்னா பக்கத்துல பாங்கிப்போர் அப்படிங்கிற ஊர்ல 1882 வருஷம் ஜூலை 1 பிறந்தார். ஏழைகள் மீது ரொம்ப அன்பு கொண்டவர் மருத்துவ பணிக்காகவே தன்னை அர்ப்பணித்தார். தேசப்பிதா மகாத்மாவுக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்த பிசி ராய் அவரோட இணைஞ்சு நாட்டு விடுதலைக்காகவும் போராடி இருக்கார். தன்னுடைய வீட்டையே ஏழைகளுக்கான மருத்துவமனை கட்ட வழங்கின மருத்துவர் பிசி ராய் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலும் ஏழைகளுக்கு நாள்தோறும் இலவச மருத்துவம் பார்த்தார். ராயோட நினைவை போற்றும் விதமா அவருடைய பிறந்த மற்றும் இறந்த தினமான ஜூலை 1 மருத்துவர் தினமா கொண்டாடப்பட்டு வருது. பிசி ராய்க்கு புகழாரம் சுட்டும் வகையில தான் 1991 வருஷத்திலிருந்து மருத்துவர் தினம் நம்ம இந்தியாவில் கொண்டாடப்பட்டு வருது. அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரியில் மார்ச் 30 மருத்துவர்கள் தினமாக கொண்டாடப்பட்டாலும் மருத்துவர் பிசி ராய் நினைவாகத்தான் இந்தியாவில் மட்டும் ஆண்டுதோறும் ஜூலை 1 மருத்துவர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருது. பெரும்பாலும் கடவுளின் கரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மருத்துவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் மகத்தான உணர்ச்சி பூர்வமான முக்கியத்துவத்தை பெற்றிருக்கிறாங்க. நாம் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கும்போது அவங்க நம்பிக்கையையும் குணப்படுத்துதலையும் ஆறுதலையும் தர்றாங்க. அவை இரக்கம் மற்றும் பச்சாதாபத்தின் கலங்கரை விளக்கங்களாக நிற்கிது. இருண்ட காலங்களை நம்மளை வழி நடத்தி செல்லுது. வலி மற்றும் வேதனையான தருணங்களில் மருத்துவர்களுடைய மென்மையான தொடுதல், அவங்களுடைய உறுதியளிக்கும் வார்த்தைகள் மற்றும் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவை ஆறுதல் அளிக்கிறது. அவை நம்முடைய உடல் உபாதைகளுக்கு சிகிச்சை அளிப்பது மட்டுமின்றி நமது அச்சங்களையும் கவலைகளையும் உண்மையான கவனத்துடன் கேட்டு சாய்ந்து கொள்ள ஒரு தோலாகவும் இருக்கிறது. டாக்டர்ஸ் போட்டிருக்கிற ஒயிட் கோட்டுக்கும் ஸ்டெத்தஸ்கோப்புக்கும் பின்னாடி இரக்கத்தால் நம்பின ஒரு உள்ளம் இருக்கு. அசைக்க முடியாத அர்ப்பணிப்போட துடிக்கக்கூடிய இதயமும் மற்றும் குணப்படுத்தும் சக்தியை கொண்டிருக்கும் கைகளும் இருக்கு. மருத்துவர்கள் உயிரை காப்பாற்றுவது மட்டுமில்லாம நம்மளுடைய இருப்பின் ஆழமான பகுதிகளை தொட்டு நம்பிக்கையை தூண்டி மருத்துவத்தின் அற்புதங்களில் நமது நம்பிக்கையை மீட்டெடுக்கிறார்கள். இந்த தேசிய மருத்துவ தினம் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையை தொட்ட மருத்துவர்களை அவர்களுடைய அசைக்க முடியாத அர்ப்பணிப்பிற்காகவும் மனிதகுலத்தின் நல்வாழ்விற்காக அவர்கள் படும் சிரமங்களுக்காகவும் அவர்களை நாம் கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் ஏற்படும் இருண்ட நாட்களை வெளிச்சமாக்கி காட்டும் அந்த உண்மையான ஹீரோக்களை நாம் கொண்டாடி கொண்டே இருப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.